பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார்களே, தாய்மார்களே, மனுஷன் பாவியாயிருக்கிறான். ஆதாம் முதல் கொண்டு ஆதாம் தொட்டு ஆதாம் பாவம் செய்தபடினால் ஆதாமுடைய வம்சம் அனைத்து பாவிகளாய் போகும். பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு என்ற கடவுள் மண்ணிலே அவதார புருஷனாக வந்தான். எங்க தெரியுமா? பெத்லகேம்ல. ஏன் பெத்லகேம்ல வந்தார் தெரியுமா? லோக மத்தியஸ்வராகிய நமக்கு. அப்படியானால் லோகத்தில் நடு மையத்தில் பிறந்த கடவுளே உன்னை நமஸ்கரிக்கிறார் என்று அர்த்தம். அப்படியானால் உலகத்தின் நடு மையம் என்பது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள பெத்லகேம் தான். அங்கேதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தியாகி நமக்கு கன்னியின் வயிற்றில் அவதரித்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளைத்தான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகிறோம். நீங்க சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்கலாம், உங்களுடைய பையனுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், உங்களுடைய மகளுடைய கல்யாண நாளாக இருக்கலாம், உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் பிறந்த நாளில் இருந்தால் கணக்கிடப்படுகிறது. அந்த சரித்திர புருஷன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்பார்ந்த பெரியார்களே, தாய்மார்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறார். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இயேசு பிறந்த வீட்டில் சமாதானம் உண்டு. இயேசு வாழ்ந்த வீட்டில் சமாதானம் உண்டு. ஒரு மனுஷன் சமாதானத்தை தேடி நிம்மதி தேடி எங்கெங்கோ அழைக்கிறான். குடிப்பழக்கத்தை நாடுகிறான், கெட்ட பழக்கங்களை நாடுகிறான். அவை அனைத்தும் சமாதானம் இல்லையா என்று இயேசு ஒருவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இயேசு ஒருவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இயேசு ஒருவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்வில் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதி பரிசாய் கிடைக்கும். இயேசு உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஏனென்றால் இயேசுவின் பிறந்த நாளை தான் கிறிஸ்து இரண்டாக பிரித்தார் சரித்திரத்தை. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் இயேசுவின் பிறந்த நாளில் இருந்தால் கணக்கிடப்படுகிறது. இயேசு சரித்திர நாயகன். உங்கள் அனைவருக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அன்போட சமாதானமா கேட்ட உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்தும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.